தமிழகத்தில் 2 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் சில மாவட்டங்களில் அதிகாலையில் பனிமூட்டம் நீடிக்கும் எனவும் கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,26,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிலோ வெள்ளியின் விலை ஒரே நாளில் 20,000 ரூபாய் சரிவு. 1 கிலோ வெள்ளி 4,05,000 ரூபாய்க்கு விற்பனை. வாரிசு அரசியல் என்ற விமர்சனம் இத்துப்போன குற்றச்சாட்டு. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. அரசியல் வாரிசு இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். எனவே இது எங்களை களத்தில் எதிர்க்க முடியாத வைக்கிற இத்துப்போன குற்றச்சாட்டு. பாஜக வைத்துள்ள வாஷிங் மிஷினில் அதிமுகவின் ஊழல் மறைந்துவிட்டதா? பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகள் ஊழல் கட்சிகள் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். அதிலேயும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. நீங்க கூட்டணியில் இல்லாத சமயத்தில் அவங்க மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க? இப்போ உங்க வாஷிங் மிஷின்ல அவங்களை எல்லாம் வெளுத்துட்டீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. தமிழகத்தில் கட்டாயப்படுத்தி ஏற்படுத்தப்பட்டது என்டிஏ கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணி துரோக கூட்டணி எனவும் முதல்வர் மு க ஸ்டாலின் சாடல். என்டிஏ என்கிற பேர்ல தமிழ்நாட்டில் பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அது முழுக்க முழுக்க கட்டாயத்தாலையும் ஒரு சிலரின் சுயநலத்துக்காக கூடியுள்ள துரோக கூட்டணி அது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் விழுந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திமுக அலுவலகம் டெல்லியில் இருப்பதாகவும் பேச்சு. திமுகவில் இழுபறியா இருந்து கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி திமுகவை ஏற்காத ஒரு நிலை இருப்பதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் அன்றாட செய்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் திமுக தான் தடுமாற்றம். வரும் சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. 2026 இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். திமுகவில் ஸ்டாலின், உதயநிதி உள்பட 4 முதல்வர்கள் இருப்பதாக எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சர்வாதிகாரமாகிவிடும் என்றும் பேச்சு. திமுகவில் ஒரு முதலமைச்சர் இல்ல, திமுக அரசாங்கத்தில் 4 முதலமைச்சர் தமிழகத்தை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், பிறகு ஸ்டாலினுடைய மனைவி மரியாதைக்குரிய திருமதி துர்கா அவர்கள். 4 பேர் தமிழ்நாட்டை ஆட்டி படிச்சிட்டு 4 அதிகார மையம் தமிழகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. இது தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? திமுக வசமுள்ள மதுரை வடக்கு தொகுதியை இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு கேட்போம் என மாணிக்கம் தாகூர் எம்பி மீண்டும் உறுதி. கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் பேசியுள்ளதாகவும் பதில். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே வடக்கு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் சந்தித்து பேசினேன்.
13ஆம் தேதிக்கு அப்புறம் BLA கூட்டம் அங்கே போட போகிறோமா, போட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை காட்டுவோம்ல. சும்மா விட்டுட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? சும்மா பார்த்துட்டு திரும்பி போகிறதுக்கு ஒன்று காங்கிரஸ்கார ஒன்றும் வந்தே மாதரம் ஜெயின்னு சொல்கிற மட்டும் கிடையாது, திருப்பி அடிக்க தெரியும். காங்கிரஸ் கட்சியுடன் மோதல் போக்கு இல்லை என திமுக MP கனிமொழி விளக்கம். திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி தொடர்வதாகவும் பதில். கூட்டணி உறுதி நான் செய்ய வேண்டியதில்லை. முதல்லயே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இயக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கூட்டணி இருக்கு. தொடர்ந்து மோதல் போக்கு நிலவுது. எந்த மோதல் போக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. நல்ல சுமூகமான பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாது என்பதில் எப்போதும் உறுதி. திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைய இருப்பதாக செய்தி வெளியான நிலையில் திருமாவளவன் திட்டவட்டம். ஒன்று சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியல், இன்னொன்று தலித்துகளுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் என்பதை முன்னிறுத்தி சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் செயல்படுவதால் இவர்களோடு நாம் தேர்தல் களத்தை சந்திக்க இயலாது, இவர்கள் இடம்பெறுகிற கூட்டணியிலும் நாம் இடம்பெற முடியாது என்ற ஒரு கொள்கை முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாசுடன் கூட்டணி தொடர்பாக பேசவில்லை. திமுகவுடன் பாமக கூட்டணி என செய்தி வெளியானதற்கு வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதில். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தாமரை இரட்டை இலக்கத்தில் மலரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. திமுக ஆட்சி குடும்பத்திற்கான ஆட்சியாக உள்ளதாகவும் விமர்சனம். இந்த முறை தாமரை தமிழகத்தில் டபுள் டிக்கெட்டில் மலர்ந்தே தீரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு குடும்பத்தை மட்டுமே ஆட்சியில் இருந்த ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டியது நமது தலையாய கடமை. தேர்தல் குறித்து முடிவெடுக்க இன்னும் 1 மாதம் உள்ளது. தேமுதிகவுக்கு எந்த அவசரமும் இல்லை என பிரேமலதா பேட்டி. இன்னும் பிப்ரவரி மாதம் முழு மாதம் இருக்கு. கால தாமதம் எங்களுக்கு இல்லை. எப்ப முடிவெடுக்கணும், யார் கூட கூட்டணி வைக்கணும், எப்ப அறிவிக்கணும், அதை நாங்கள் உரிய நேரத்தில் செய்வோம். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டவர்களின் வீட்டுக்கு சென்று எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் கூறினாரா? கரூர் விவகாரத்தில் தவிக தலைவர் விஜயை விமர்சித்திருந்த நிலையில் செங்கோட்டையன் கேள்வி. 13 பேர்களை குருவிலை குழுவது போல சுட்டுக் கொண்டார்கள். அவர் நேரடியாக பார்த்தாரா? 100 நாட்கள் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு ஒரு அமைச்சர் சென்றிருக்கிறார்களா? இல்லை. இன்றைக்கு அதையும் இதையும் பேசிக் கொண்டிருக்கிறார், ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் இவர் முதலமைச்சராக இருக்கிற போது அப்போது சென்றிருக்க வேண்டும். எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோரை அரசியலில் ரோல் மாடல்களாக கருதிய தவிக தலைவர் விஜய் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் கூறியதாக தகவல். அரசியல் கட்சிகளின் சாலை வளங்களை முறைப்படுத்தும் தமிழக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரிக்கை. தவிக தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 5ஆம் தேதி தமிழக அமைச்சரவைக் கூட்டம். இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பிப்ரவரி 4ஆம் தேதி மாவட்ட செயலர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆலோசனை. பாஜக மூத்த தலைவரான ராஜாவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு. இரத்த கொதிப்பு அதிகரித்து முடக்குவாதம் ஏற்பட்டதால் கிரீம்ஸ் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி. கோவை மருதமலையில் முருகன் சிலை அமைக்க அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம்.
பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்கு பதிலாக வேறு இடத்தை தேர்வு செய்யவும் அறிவுறுத்தல். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். ஏற்கனவே 3 பேர் கைதான நிலையில் மேலும் ஒருவரை கைது செய்து காவல்துறை விசாரணை. நாட்டில் முதல் முறையாக கேரளாவில் கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி. 12ஆம் வகுப்பு வரை இருந்த இலவச கல்வி முறையை உயர்த்தி பினராயி விஜயன் அரசு அதிரடி அறிவிப்பு. பள்ளி மாணவிகளுக்கு சானிட்டரி பேட்களை கட்டணமின்றி வழங்குவதை உறுதி செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாப்கின்களை இலவசமாக வழங்க தவறும் பள்ளிகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை. மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வராக சுனேத்ரா பவார் இன்று பதவியேற்க உள்ளதாக தகவல். கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்ப்பு. மகாராஷ்டிரா விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவாரின் அஸ்தி மிரா ஆற்றில் கரைப்பு. அஜித் பவாரின் 2 மகன்கள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு பூஜை. திருப்பதி லட்டு தயாரிப்பில் விலங்கு கொழுப்பு இல்லை என சிபிஐ விசாரணை அறிக்கையில் தகவல். லட்டு செய்ய ரசாயன கழிவுகள் கலந்த 68 லட்சம் கிலோ நெய் விநியோகிக்கப்பட்டதாகவும் அறிக்கை. ஜம்மு காஷ்மீரின் சோஜிலா பள்ளத்தாக்கில் தென்பட்ட அரிய வகை ஹிமாலயன் சிவப்பு நரி. பனி சூழ்ந்த பகுதியில் நடமாடிய காட்சிகள் இணையத்தில் வைரல். மேற்கு வங்கத்தில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்த விவகாரம். தீ விபத்துக்கு காரணமான உணவக ஊழியர்கள் 2 கைது செய்து கொல்கத்தா காவல்துறை விசாரணை. பெங்களூருவில் தொழிலதிபர் சிஜே ராய் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. அமலாக்கத்துறை விசாரணை நடத்திய நிலையில் விபரீத முடிவு. மேற்கு வங்கத்தில் 2 நிபா வைரஸ் நோய் இருப்பது கண்டுபிடிப்பு. நோய் பரவல் வாய்ப்பு குறைவாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கருத்து. அமெரிக்காவின் எச்சரிக்கையை மீறி சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பிரிட்டன். வணிக ரீதியாக சீனாவை தவிர்க்க முடியாது என பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் கருத்து. எகிப்து அருகே உள்ள ரஃபா எல்லையை ஞாயிறன்று திறப்பதாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. காசாவில் 2ஆம் கட்ட அமைதி ஒப்பந்தம் அமலாகும் நிலையில் அதிரடி திருப்பம். ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ரஷ்யாவில் கடும் பனிப்பொழிவு. குளிர்நிலை -25 டிகிரி செல்சியஸ் வரை சென்றதால் வீட்டிற்குள் முடங்கிய மக்கள். யுக்ரைனின் பல்வேறு நகரங்களை மூடிய பனிப்பொழிவு. மின் உற்பத்தி தடைபட்டுள்ளதால் இருளில் தவிக்கும் மக்கள்.